வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான கோவக்காய் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உடல் எடையை குறைக்க பயன்படுங்க. நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது. நம்மளுடைய உடல் பகுதி எல்லாத்துக்குமே நன்மை அளிக்கக்கூடியதுங்க. வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த மாதிரி கோவக்காய் குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த கோவக்காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 தடவை அதோட அடிப்பகுதியையும் நுனி பகுதியும் நமக்கு தேவை இல்லைங்க. அதை நம்ம கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இந்த கோவக்காய் நம்ம அந்த காலத்தில் நம்ம ஊரில் வேலி ஓரங்களெல்லாம் இருக்குல்லங்க, அந்த கோவக்காய் மாதிரி நாட்டு கோவக்காய் இல்லைங்க. இப்போ ஹைப்ரிட் கோவக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோவக்காங்க. இந்த மாதிரி கோவக்காய் தான் எனக்கு மலேசியாவில் கிடச்சிதுங்க. நீங்கள் நம்ம ஊரில் கோவக்காய் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே கோவக்காயில் நீங்கள் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இதுக்குள்ளே இருக்க அந்த சீட்ஸ் ரொம்ப முத்திடுச்சிங்க. அதனால் அதோட சதை பகுதியோடு சேர்த்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்றேங்க. உங்களுக்கு அந்த சீட்ஸ் முத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே எனக்கு முத்திடுச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம். அதனால் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்துட்றேங்க சதை பகுதியோடு சேர்ந்து. இந்த கோவக்காய் குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பு சுவையோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க, சமையல் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கோவக்காய் நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்தப்ப எவ்வளோ இருந்ததோ அது பாதி அளவுக்கு ஆகிற வரையும் அதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி அதோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப இப்போ கோவக்காய் குழம்பு தாளிக்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க. வானல் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது கூட 10லேருந்து 12 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு பல்லையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. பூண்டு பல் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, மீடியமான சைஸுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் ஏன் ஈக்குவலாக சேர்க்குறேன்னா அதோட கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதனால தான். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சுவைக்கிறப்ப உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஆட் பண்ணுறப்ப தக்காளி நல்லா வதங்கி வருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இடையில மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு இருங்க. கோவக்காய் நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் நிறைந்ததுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நம்ம அந்த காலத்துலலாம் சேர்த்துப்பாங்க. இப்போல்லாம் நம்ம யாருமே சமைக்கிறது இல்லை, அதை பார்த்தது கூட இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவையே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இதை வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோவக்காய், அந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த வதக்கின கோவக்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மசாலாவும் கிரேவியாக இருக்கா, அதனால் சீக்கிரம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் 2 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி சுவைக்கிறப்ப இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடலை. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக மசாலாலேருந்து கோவக்காயிலேருந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கோவக்காய் கறி குழம்புனே சொல்லலாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய கோவக்காய் குழம்பு தயாராகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கோவக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.